வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கைன்மாஸ்டரில் எப்படி தமிழ் ஃபாண்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக கைன்மாஸ்டரில் தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். நான் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்குறேன். அதில் எல்லாருமே கைன்மாஸ்டரில் தமிழ் ஃபாண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் அதில் உள்ள வெப்சைட் லிங்க்லாம் நான் கிளிக் பண்ணி பார்த்துருக்குறேன். ஆனால் எதுவுமே எனக்கு வந்து என் செல்லுக்கு வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் கைன்மாஸ்டரோட ஆப் லிங்க்கை வச்சு கிளிக் பண்ணி நிறையா வெர்ஷன்லாம் ஏற்றி வச்சுருக்கேன். ஆனால் எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. கடைசியில் ஒரே ஒரு அப்ளிகேஷனோட வெர்ஷன் வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதில் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. வாங்க அது எப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு 2 அப்ளிகேஷன் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஒன்று கைன்மாஸ்டர், இன்னொன்று கேஎம் ஃபாண்ட் இன்ஸ்டாலர் அப்படிங்கிற ஒன்று. இந்த கேஎம் ஃபாண்ட் இன்ஸ்டாலர் அப்படிங்கிற ஆப் மூலிமா தான் நம்ம வந்து தமிழ் ஃபாண்ட்ஸை வந்து கைன்மாஸ்டருக்கு ஆட் பண்ண போகிறோம். இதோட வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதோட வெர்ஷன் 2.1. இந்த வெர்ஷனை தான் நீங்கள் ஏற்றணும். அதே மாதிரி கைன்மாஸ்டரோட வெர்ஷனையும் பார்த்துக்குங்க. இந்த 2 வெர்ஷனும் சேர்த்து தான் ஒரு காம்போவாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதோட வெர்ஷன் 4.8.13.12545.gp. இதோட வெர்ஷனை ஏற்றினா மட்டும்தான் இதுக்கு செட் ஆகுது. நிறைய வெர்ஷன் நான் மாற்றி ஏற்றி பார்த்துட்டேன், ஆனால் எதுவுமே செட் ஆகலை. இந்த வெர்ஷன் ஏற்றினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து நிறையா ஆட் பண்ண முடியுது. வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல உங்கள் கேஎம் ஃபாண்ட் இன்ஸ்டாலர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துக்குங்க. உங்களுக்கு கேஎம் ஃபாண்ட் இன்ஸ்டாலரோட இண்டெக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதில் இன்ஸ்டால் ஃபாண்ட்னு ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நம்மளோட ஃபைல் ஆக்சஸ் கேட்கும். நீங்கள் ஏற்கனவே தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ளே போய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக கைன்மாஸ்டருக்குள்ளே போங்க. நீங்கள் கைன்மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் வந்து பேக்ரவுண்டில் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஓப்பன் பண்ணிவிட்டு லேயர் போயிட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இதில் நான் தமிழ்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிங்க. ஓகே பண்ணிட்டு இதை கொஞ்சம் பெருசாக வச்சு காட்டுறேன். இங்கே ரைட் சைடில் வந்து டபுள்யூன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து மை ஃபாண்ட்ஸ், முன்னாடி வந்து ஆண்ட்ராய்டு லாட்டின் இருக்கும். டிஃபால்ட்டாகவே கைன்மாஸ்டரில் வந்து இந்த 2 ஃபாண்ட்டோட இதான் பேர்லாம் கொடுத்துருப்பாங்க. நாம் கேஎம் ஃபாண்ட் இன்ஸ்டால் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணதுனால நம்ம கீழே வந்து மை ஃபாண்ட் அப்படிங்கிற ஃபைல் காட்டுது. இதில் 5 ஃபைல் காட்டுது. 5 ஃபைலுமே நம்ம வந்து தமிழ் ஃபாண்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஃபைலு. ஓகே, இன்னும் நம்ம எப்படி தமிழ் ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், கேஎம் ஃபாண்ட் இன்ஸ்டால் போய்க்குங்க. அதில் இன்ஸ்டால் ஃபாண்ட்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு நான் ஏதாவது ஒரு 6 ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோடாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் கலரில் வந்து சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு நேராக கைன்மாஸ்டருக்குள்ளே போய்க்குங்க. உள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் மறுபடி ஃபாண்ட்டை கொடுத்துங்க. ஃபாண்ட் கொடுத்தீங்கன்னா கீழே மை ஃபாண்ட்ஸில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த 6 ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதுதான், அவ்வளோதான் நண்பா. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய சேனல்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து இந்த மை ஃபாண்ட் அப்படிங்கிற ஃபைலே உங்களுக்கு நேமே காட்டாது. நான் முன்னால் சொன்ன மாதிரி கைன்மாஸ்டரோட வெர்ஷனும் அந்த கேஎம் ஃபாண்ட் இன்ஸ்டாலரோட வெர்ஷனும்
நான் காட்டியிருக்க வெர்ஷன் மாதிரியே நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் தமிழ் ஃபாண்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுற ஃபாண்ட்ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. பார்த்தீங்களா, தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து மாறுது. நீங்கள் ஏகப்பட்ட தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மூலியமாகவே எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான் நண்பா. நீங்கள் ஈஸியாக வந்து கைன்மாஸ்டரில் தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆதி டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா.